ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்ஸ் கிச்சன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 10 பிரெட் துண்டுகள், 150 கிராம் சுகர், தேவையான அளவு முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் நெய். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை சைட் கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அல்வா பண்ணும்போது ப்ரெட்டை டீப் ஃப்ரை பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த சைட் கார்னர்ஸ் சீக்கிரமாக குக் ஆகி தீஞ்சு போயிடும். அதனால் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அல்வாவும் யூனிக் கலரில் கிடைக்கும். இந்த சைட் கார்னர்ஸ் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகிறதில்ல. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டோம்னா பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட் பீஸுமே நம்மளுக்கு டீப் ஃப்ரை பண்ண என்ன மாதிரி குட்டி குட்டி பீஸாக வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட் துண்டுகள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா பீசஸும் ஒரே கலரில் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இந்த கலர் கரெக்டாக இருக்கும். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ஒரு டன் மாற்றி போட்டதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற பிரெட் துண்டையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி. இப்போது தண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக பாலும் சேர்த்து பண்ணலாம். இப்போ நம்ம அன்றைக்கே செஞ்சு சாப்பிட போகிறோம், இல்லை அடுத்த நாள் சாப்பிட்றோன்னா அந்த மாதிரி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நான் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது. இப்போ தண்ணி சேர்த்து செய்கிறோன்னா கிட்டத்தட்ட 2 வாரம் வச்சு நம்ம தாராளமாக சாப்பிடலாம். இப்போ சுகர் கொஞ்சம் அழுக்கு கலரில் இருக்குது, அப்புறம் தூசியும் இருக்குது. அதனால் முதல்ல சுகரை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் கொதிக்க விடலாம். உங்கள்கிட்ட நல்ல ஒயிட் சுகர் கிடச்சுன்னா நீங்கள் அப்படியே அதை கொதிக்க விட்டு ஃப்ரை பண்ண ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அழுக்கு கலரில் இருக்குது. ஸோ அதை நல்லா கொதிக்க விட்டு 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். ஏன் பால் சேர்க்குறோன்னா, பால் நல்லா கொதித்து ஆடை ஒதுங்கும்போது அந்த சுகரில் உள்ள அழுக்கும் சேர்ந்து ஒதுங்கும். அந்த டைமில் நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு அந்த ஆடையை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 டைம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒயிட் சுகர் சிரப் கிடைக்கும். பாருங்கள், நல்லா தெளிவாயிருச்சு. அதே மாதிரி சுகர் சிரப் பக்குவம் எதுவுமே கிடையாது. நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை சேர்த்து நல்லா மூழ்கிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஃப்ரைட் ப்ரெட்டு நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டானதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், நல்லாவே சாஃப்டாயிருச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
ஆல்மோஸ்ட் நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம முந்திரி பருப்பு தாளித்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் கிர்ணிப்பழ விதை, வெள்ளரி விதைலாம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் பிரெட் அல்வா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே அப்படி தித்திக்கும் அல்வா சொல்லுவாங்கள்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக, பார்க்கும்போதே அதோட டேஸ்ட்டு தெரியுதா இல்லையா? யம்மியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம இந்த அல்வா ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான மெத்தட். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.